வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்கணத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசாக வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்தில் ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்கள். ஒரு பக்கம் நல்லது அப்படிங்கிறது நடக்கும், இன்னொரு பக்கம் சில சுமாரான பலன்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. ரெண்டையுமே நம்ம பார்த்துடணும். அதனால இந்த வீடியோ அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தொடங்குது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா உங்களோட ராசிக்கு 4வது வீடான கும்பராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்க போறாரு. இந்த அர்த்தாஷ்டம சனி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? ஐயோ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில பாதிங்கிறாங்களே, அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதோட உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல ராகு உட்கார்ந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அதாவது 6ல் குரு ஊரில் பகை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பகை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்காரு. ஆனாலும் அவரு அதன் பிறகு உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கு மாறிடுவாரு. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வருடம் தொடங்கும் போதே சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறப்ப முதல்ல உடல்ல பிணி அப்படிங்கிறத கொடுப்பாரு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட திடீர்னு இப்போ கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறத உணர்வீங்க. நல்லா ஒல்லியாக இருந்திருப்பீங்க, நல்ல சுட்டித்தனமாக இருந்திருப்பீங்க, ஓடி இருந்திருப்பீங்க, ஒடியாந்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஜோசியரா என்னையா வருஷம் தொடங்கி எடுத்த உடனே நல்லது சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய எச்சரிக்கை அப்படிங்கிறத செஞ்சிடணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் லாகிரி வஸ்துக்கள் பழக்கம் இருக்கிறவங்க அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. மது புகை இது மாதிரி இருந்ததுன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் மேற்கொண்டு தொந்தரவு வராமல் இருக்கணும்னா நிறுத்திக்கணும், இல்லைன்னா குறைச்சிக்கணும். முதல் படி அதுதான். அதோட உங்களோட ராசிக்கு சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கும்போது தாய் வழி உறவுகள் வகையில் சின்ன சின்ன மன கோளாறுகள் மன கசப்புகள் வரலாம். தாய்மாமன் வகையில், இல்லை சித்தி வழியில், பெரியம்மா வழியில் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதனால அந்த மாதிரியான உறவுகள் கிட்ட குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்க கூடாது. கொடுத்துருந்தா அதுக்கு முன்னாடியே வாங்கிருங்க, வாங்கியிருந்தா அதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. இதுதான் நல்லது. இல்லை வருடம் தொடங்கிடுச்சு இப்போ கொடுக்க முடியாது வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் நல்லபடியாக வார்த்தையில் தேன் தடவி பேசி பதில் சொல்லிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. சரி, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருக்காரு. 6ல் குரு அப்படின்னாலே ஊரில் பகை. அப்படிதான் இப்பயே உங்களுக்கு காலங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் 6ல் தான் இருக்காரு. அப்படிங்கிறதால அடுத்தவன் பஞ்சாயத்துக்கு போகவே போகாதீங்க. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா தன்னோட வேலையை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. அடுத்தவன் வேலையை நீங்களும் வாங்கி செய்யாதீங்க. தேவையில்லாத பிறருக்கு ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது, கையெழுத்து போட்டு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு அரசியல் துறையில் இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கணும். ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிடக்கூடாது.
சமூக வலைதளங்களில் எழுதும்போது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கக்கூடாது. இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏப்ரல் மாதம் 21 பிறகு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கு மாற போகிறாரு. அதாவது கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போகிறாரு. அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு 2021 தொடங்குது. குரு பகவானோட சுப பார்வை அப்படிங்கிறதும் உங்களோட ராசிக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதால இதுக்கு மேலே அற்புதமான யோக பலன் இருக்குது. அஸ்தாஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறதையும் குரு பகவான் குறைச்சிருவார். அப்போ 7க்கு குரு பகவான் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா தாராளமாக வேலை கிடைக்கும். மனைவி படிச்சிருக்காங்க, ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னா வேலை கிடைக்கும். அதுமாரி திருமணமே ஆகலை, திருமண தடை அப்படிங்கிறது இருக்குது. இதனால் வயசாகி பூச்சி, சொந்த பொந்தம் எங்கேயாவது போனால் கூட இன்னும் கல்யாணம் ஆகலையா, பொண்ணு அமையலையா, மாப்பிள்ளை அமையலையான்னு விருச்சிக ராசிக்காரர்களை கேள்வியாலேயே கொண்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ திருமண முயற்சிகள் அப்படிங்கிறத ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வச்சிங்க. ஏப்ரலுக்கு பிறகு முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நன்மை அப்படிங்கிறது நடக்கும். நல்ல இடத்துல வரன் அமையும், நல்ல செல்வாக்கான, நல்ல மதிப்பான, நல்ல கௌரவமான குடும்பத்திலேருந்து நல்ல சம்பாதிக்கக்கூடிய வரன் அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிறவங்க ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அதை தொடங்கலாம், தப்பில்லை. இப்போ ஒரு தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு முதலீடு போட ஆள் இல்லை அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் குடும்பமான வரைக்கும் அப்படியே இழுத்து ஓட்டுங்க. ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய கூட்டாளிகள் தேடி வருவாங்க. அவங்கள வச்சு 10 ரூபா முதல் போட்டுக்கலாம், அதை வச்சு முதலீடை பெருக்கலாம், 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கலாம். அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க ஏப்ரலுக்கு பிறகு பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பூர்வீக சொத்துல கொஞ்சம் தேவையற்ற பதட்டத்தை உண்டாக்குவார். நம்ம சொத்து ஒன்று இருக்கும், எங்கேயாவது கிராமத்தில் விட்டுட்டு நம்ம டவுனில் இருப்போம். இப்போ போய் பார்த்தா வேற எவனா விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான், இல்லைன்னா எனக்கு 2 அடி தள்ளி இருக்குன்னு வேலியை இழுத்து போட்டிருப்பான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் கொஞ்சம் பூர்வீக சொத்தை தினசரி பாதுகாக்க முடியாதவங்க, வெளியில் இருக்கிறேன் போகிறேன் வரேங்கிறவங்களாம் உரிய முறையில் அளந்து வேலி போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்தால் கூட இந்த 2024 பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அது இல்லை அப்படின்னாக்க அதன் பிறகு கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வழக்கு அப்படிங்கிறத இழுத்துக்கிட்டே தான் போகணும், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால் வழக்கு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்தா கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். மறுபக்கம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது இருக்கார். அப்போ கேதுவே லாபத்தில் இருக்கார். கேது ஒரு விஷமற்ற பாம்பு, ஞானகாரகன் அப்படின்னா சிந்திச்சு செயல்படக்கூடிய எல்லாருக்குமே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக அமைப்பை இந்த ஞானகாரகன் கேது கொடுக்குறாரு. அப்போ எந்த ஒரு விஷயத்த 10 பேர்த்துக்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டாலும் கூட முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இந்த தொழிலை செஞ்சால் இதை இப்படி கொண்டு போனால் இதில் 10 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களோட சிந்தனையில் தெளிவு இருக்கும். ஒரு 4 பேர் கூடுற இடத்துல ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா கூட இவன் பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு 4 பேர் சொல்கிற அளவுக்கு உங்களோட அந்த நடுநிலை அப்படிங்கிறதும் சரி, உங்களோட யோசனை அப்படிங்கிறதும் பெருசாக பேசப்படும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வாக இருப்பீங்க. அதனால் மேல் மட்டத்தில் உங்களை கூப்பிட்டு பரவாயில்ல, அவன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா கரெக்டாக செய்வான், அவன்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களை மதித்து பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அது உங்களுக்கு சில நேரத்தில் பணிச்சுமையாக தெரிஞ்சாலும் கூட அதை ஏற்று செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ஆக மொத்தம் சனி பகவான் சுமாரான இடத்துல இருக்கார். குரு ஏப்ரலுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ராகு சுமார் அப்படின்னாலும் கேது நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் ஏற்றம் அப்படின்னா ஒரு பக்கம் இறக்கம் அப்படிங்கிறது தான். ஆனால் ஏற்றம் சற்று கூடுதலாக இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு. அதனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. பெரிய அளவில் புது முயற்சிகளை ஏப்ரல் வரைக்கும் தள்ளி போடுங்க. ஏப்ரலுக்கு பிறகு 2024 வருடம் உங்களுக்கு அற்புதமான யோக பலனை கொடுக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. முடிஞ்சால் வண்ண நிற போர்வை வாங்கி தானமாக கொடுங்க. இதை செஞ்சாலே
வருட தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு சுமாராகவே இருந்தாலும் கூட ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2024 புத்தாண்டு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.